ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இன்றைக்கி எபிசோட் 36. வழக்கம் போல் இந்த வீடியோலையுமே ஒரு அமானுஷ்யமான திகில் கதைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஸ்டோரி நானே கேட்டு பிரமிச்சு போன ஒரு ஸ்டோரி. இந்த வீடியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, புதுசாக கல்யாணமான புதுமண தம்பதிகள் முதலிரவு கொண்டாடுறதுக்காக முதலிரவு ரூம்குள்ளே போயிருக்காங்க. அப்படி போனவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவங்கள்னால இவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத முழுமையாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவங்கள் எல்லாமே 2017 சென்னையில் நடந்திருக்குது. சென்னையில் பிரவீன் மற்றும் பத்மா ஆகிய 2 பேருமே கொஞ்ச நாட்களாக காதலிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சொந்தங்கள் தான், கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான். இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்களோட காதல் 2 குடும்பத்துக்குமே தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க குடும்பத்துலேயும் பேசி இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேர், இந்த ஜோடிகள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. புதுசாக கல்யாணமாகி வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற புதுமண தம்பதிகள் 2 பேருமே பல ஆசைகளோட அந்த முதலிரவு ரூமுக்குள்ளே நுழைகிறாங்க. நுழைஞ்சு அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் அவங்கள ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஆயிருக்குன்னா, முன்னாடி பிரவீன் அந்த ரூமுக்குள்ளே போயிடுறாரு. போனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பத்மாவும் அந்த ரூமுக்குள்ளே வராங்க. இதற்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எல்லாமே வீட்டை பூட்டிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு காலையில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. பத்மா அந்த ரூம்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க. பிரவீனும் ரொம்ப எதிர்பார்ப்போட பத்மாட்ட கொஞ்சம் பேசலாம், நம்ம வாழ்க்கையை பற்றி எல்லாம் நிறைய இது பேசணும், அது கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனும் பத்மா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதற்கப்புறமா பத்மா எதுவுமே பேசாமல் கையில் எடுத்துகிட்டு வந்த பாலை பிரவீன் கிட்ட கொடுத்துட்டு அமைதியாக போய் படுத்துடுறாங்க. பிரவீன் பேசிகிட்டே இருக்கிறாரு. பத்மாட்ட எந்த ஒரு ஆன்சருமே வரல. இதனால பிரவீன் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, சரி 2 நாள் கல்யாணம் டயர்டாக இருக்கும், அதனால நாளைக்கு நம்ம பேசுறதா பேசிக்கலாம், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் விட்டுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் தான் அமானுஷ்ய ஆட்டங்களே ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஆயிருக்குன்னா, அப்புறமா மணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆயிடுது. சரியாக ஒரு 2 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ளே அழுகிற சத்தம் கேட்குது. பிரவீன் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த ரூம் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் பிரவீன் லைட் ஆஃப் பண்ணாமல் லைட் ஆனில் விட்டு தான் படுத்துவங்க இருக்காரு. ஆனால் லைட் ஆஃபில் இருக்குது. சரி பத்மா இது ஆஃப் பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு சரி பத்மான்னு சொல்லி பக்கத்தில் பெட் மேலே கை வச்சு பார்க்குறாரு. பத்மா அந்த இடத்துல இல்லை. இதனால் பிரவீனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஏன் பத்மா அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ஃபோனோட லைட்டை அடிச்சுட்டு போய் சுவிட்சை போடுறாரு. சுவிட்சை போடும்போது ஒரு மூலையில் பத்மா திரும்பி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பிரவீனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் பத்மா இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை நெருங்கி போயிட்டு இருக்காரு. அப்படி நெருங்கி போயிட்டு இருக்கும்போது பத்மாவோட அழுகை இன்னும் அதிகமாகுது. இதை கேட்க பிரவீனுக்கு ரொம்பவுமே பயமாகுது. ஏன் இந்த நைட்டில் இப்படி எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு எதுவுமே புரியல. பிரவீனும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை பத்மாவுக்கு நம்மளை பிடிக்கலையே, என்னமோ பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, இல்லையே நம்ம லவ் மேரேஜ் தானே, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு எதுவுமே புரியல. இதுக்கப்புறமா பத்மான்னு சொல்லிட்டு பத்மாவோட தோள்பட்டையில் கை வச்சு பத்மாவை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பத்மா எந்திரிக்கவே இல்லை. இன்னுமே அழுகை குரல் ஜாஸ்தியாக கேட்குது. இதை பார்த்துட்டு இருந்த பிரவீனுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. என்ன பிரச்சனையே தெரியாமல் இப்படி அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இரு பத்மா, நான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரவீன் பத்மாட்ட சொல்லிட்டு திருமண உடனே அந்த அழுகை குரல் நின்றுது. இதை பார்த்துட்டு இருந்த பிரவீன் டக்குன்னு சரி அழுகை நிப்பாட்டிட்டாளாட்டு இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த பிரவீனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பத்மாவோட முகத்துல நிறைய நகை கீரல் ஏற்பட்டு அவங்க மூஞ்சிலேருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே பிரமிச்சு போய் நின்று இருந்திருக்காரு. என்ன பத்மாச்சு அப்படின்னு சொல்லி பத்மாவுக்கு மேலே கை வைக்கிறாரு. கை வச்ச உடனே டக்குன்னு பத்மா அவரோட கையை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டு, யார் மேலடா கை வைக்கிற, என்ன தைரியம் இருந்தா பத்மா மேல கை வைப்ப அப்படின்னு சொல்லி பிரவீனை பத்மா ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அந்த அடியை தாங்க முடியாத பிரவீன் டக்குன்னு கட்டளை போய் விழுந்துடுறாரு. கட்டளை விழுந்ததுக்கு அப்புறமா பிரவீனுக்கு எதுவுமே புரியல. ஏன் பத்மா இப்படியெல்லாம் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் கேட்கிறாரு. ஆனா பத்மாட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. இதுக்கப்புறமா பிரவீன், ஏன் பத்மா இப்படி பண்ற, என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பிரவீன் பத்மாட்ட கேட்குறாங்க. உனக்கு எனக்கு பிடிக்கல, நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட,
உன்னை எனக்கு பிடிக்கல, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நகத்தால கீற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பிரவீனுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. ஏன் பத்மா இப்படி எல்லாம் பண்ற, இப்படி எல்லாம் பண்ணாத, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் மறுபடியும் பத்மா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஆனா இந்த பத்மா எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பத்மா லேடிஸ் வாய்ஸ்ல இருந்து ஜென்ஸ் வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்ட குரல்ல பேசுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பிரவீனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்குது. அப்புறமா பிரவீனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வீட்டுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாரு. பத்மா டக்குன்னு அந்த போனை வாங்கி தூக்கி வீசி உடைச்சிடுறாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நகங்கள் எல்லாமே வந்து பிரவீனோட கழுத்துல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்க ஆரம்பிக்குது. அவங்களோட பிடியில சிக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிற பிரவீனுக்கு ரொம்பவுமே பயமா இருக்குது. உண்மையாலுமே இவ வந்து பத்மா தானா, இல்ல இவக்குள்ள இது ஆன்மா இது பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு வந்து எதுவுமே புரியல. ஏன் பத்மா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க பத்மாவோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. நான் பத்மா இல்லடா கார்த்திக் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்குது. என்ன விளையாண்டு இருக்கியா பத்மா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, சீரியஸ்னஸ் புரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து மறுபடியும் வந்து பத்மாட்ட கேட்கிறாரு. அதுக்கு வந்து பத்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பத்மா இல்லடா கார்த்திக், எனக்கு பத்மான்னு கூப்பிடாத, பத்மா என் செத்துட்டா, பத்மாவோட வாய்ஸ் வந்து ஜென்ஸ் வாய்ஸ்ல செத்துட்டாங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கு. இதை கேட்டுட்டு இருந்த பிரவீனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது பத்மாவோட உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. என்னை விட்டுரு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருன்னு சொல்லி பிரவீன் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் விடாம பத்மா அவங்களோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு பத்மாவோட நகம் அவரோட கழுத்துக்குள்ளேயே இறங்கிருது. அந்த அளவுக்கு ஒரு நகம் பெருசா வளர்த்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாத பிரவீன் டக்குன்னு பத்மா பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்துட்டு அந்த ரூமையும் வந்து லாக் பண்ணிடுறாரு. வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு சரி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே போகவும் முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த வீட்டை பூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட மணி வந்து இப்போ 3 மணி ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வீட்டில் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருந்திருக்கு. அந்த லேண்ட்லைன் ஃபோன்ல வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கூப்பிடுறாரு. அப்படி பிரவீன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிடும்போது அவங்க பேரண்ட்ஸ் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து அவரால் ஹேண்டிலே பண்ண முடியல. இதுக்கப்புறமா பத்மா அந்த கதவையே உடைக்கிற மாதிரி படப்படன்னு அந்த கதவை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரூட்ஸு கட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த கத்தியை எடுத்து அந்த டோரில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்திட்டு இருக்காங்க. குத்த ஒரு இடத்துல ஓட்டையே விழுந்துருது. அந்தளவுக்கு பலமாக குத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த பிரவீனுக்கு வந்து ரொம்பவே பயமாயிருது. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவரோட மெயின் டோர் லாக்கை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. உடைக்க சேம் டைம் பத்மா அந்த ரூமை உடைச்சிட்டே இருக்கிறாங்க அந்த கத்தியை வச்சு. ஒரு வழியாக பிரவீனும் அந்த லாக்கை உடைச்சிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே கரெக்டாக போகும்போது அவங்களோட பேரண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னடா இப்போ வெளியே வந்து நின்றுருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியத்தோட பிரவீனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பிரவீன் அவங்க கிட்ட ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. பிரவீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பத்மாக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மா பூந்துருச்சா இருக்குது, என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுது, அது மட்டும் இல்லாம கத்தி வேற கையில கிடைச்சிருச்சு, அந்த டோரை வந்து குத்தி உடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு பிரவீன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பிரவீன் சொல்ல இவங்களுக்கு வந்து எதுவுமே புரியல. ஏதாவது கனவு கீது கண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனோட பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது அவங்க பார்த்த விஷயம் அவங்க ஈரக்கூடையே நடுங்க வச்சிருச்சு. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த டோரை உடைச்சிட்டு பத்மா வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பத்மா இவங்களை பார்த்து கொடூரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமாக சிரிச்ச பத்மா அவங்களோட இடது கையில் வலது கையில் வச்சிருந்த கத்தியை எடுத்து நரன்னு கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிழிக்க ஆரம்பிச்சோடனே ரத்தம் வந்து அப்படி கொடன்னு வெளியே கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் பிரவீனோட அம்மா அந்த ரத்தம் வெளியே போகிறத பார்த்து அதே இடத்துல மயக்கம் போட்டும் விழுந்துடுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ அவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பத்மாவோட உடம்புல இருந்து ரத்தம் அதிகமாக வெளியே போனதுனால பத்மானால கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்க முடியாமல் பத்மாவும் ஒரு மயக்கத்தில் விழுந்துடுறாங்க. அப்படி மயக்கத்தில் விழுந்தப்போ கூட பத்மா பிரவீனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள இருந்த ஆன்மா பத்மாவோட கணவரான பிரவீனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதனால அவங்களுக்கு வந்து எதுவுமே புரியல. டக்குன்னு அன்னைக்கு நைட்டு பத்மாவோட கையையும் காலையும் கட்டி பிரவீனும் பிரவீனோட அப்பாவும் 2 பேருமே சேர்ந்து அன்னைக்கு நைட்டு அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துறாங்க. சேர்த்தி பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச் லைட்டா வந்து ஒரு 100 அளவுக்கு கத்தி உள்ள இறங்கிருச்சு அப்படின்னா நேரம் அவங்க உயிரோடையே பார்க்க முடியாதுங்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த அளவுக்கு சிவியரா கட்டாயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை பார்த்து பயந்து விழுந்த பிரவீனோட அம்மாவும் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு பயத்தோடையே பத்மாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த உடனே மறுபடியும் பத்மாவோட ஆட்டங்கள் ஆரம்பிக்குது. பத்மா மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் பிரவீனை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரவீனோட அம்மாவையும் கழுத்தை பிடிச்சி மேலே தூக்க ஆரம்பிக்கிறாங்க.
இதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, பிரவீனோட அப்பா அவங்க வீட்ல இருந்த எல்ல முனீஸ்வரனோட திண்ணீர் எடுத்துட்டு வந்து டக்குன்னு பத்மாவோட நெத்தியில அடிச்சு விட்டுறாரு. பத்மாவோட உடம்புல இருந்த ஆன்மா துடி துடிக்க ஆரம்பிக்குது. துடி துடிச்சு பத்மா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறமா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, பத்மாவை பக்கத்துல இருக்கிற எல்ல முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அன்னைக்கு அமாவாசையும் கூட, அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை. அங்கிருந்த பூசாரியும் வர சொல்லிடுறாங்க. அந்த பூசாரி பத்மா மேல திண்ணீரை தூவ ஆரம்பிக்கிறாரு. திண்ணீர் தூவ தூவ துடிதுடிச்சு எந்திரிச்சிடுறாங்க பத்மா. இதுக்கப்புறம் பத்மா என்ன கேக்குறாங்கன்னா பிரவீன் கிட்ட, ஏங்க நம்ம எங்க வந்திருக்கோம், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நார்மலா பேசுறாங்க. நார்மலா பேசுறத பார்த்துட்டு பிரவீனும் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த ஆன்மா போயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, அது உங்களை ஏமாத்துது, நம்பாதீங்க அப்படின்னு பூசாரி சொல்றாரு. அது பூசாரி சொல்ல சொல்ல பத்மா பூசாரியை நல்லா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பிரவீனோட ஃபேமிலிக்கு எதுவுமே புரியல. பத்மா இல்ல இவர் பொய் சொல்றாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க வீட்டுக்கு போலாம், வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பலமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பிரவீனோட ஃபேமிலிக்கும் நல்லாவே புரிஞ்சிருது பத்மா நடிக்கிறாங்கன்னு சொல்லி. இதுக்கப்புறமா அந்த பூசாரி அவர்கிட்ட இருந்த திண்ணீரும் தண்ணியும் கலந்து பத்மா மேல தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. தெளிக்க தெளிக்க உள்ள இருக்கிற ஆன்மா வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ என் மேல தெளிச்சினாலும் என் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி இந்த பூசாரியே மிரட்டுது. என்னை கொலை பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அந்த பக்கத்துல மறைச்சு வச்சிருந்த அந்த சாட்டையை எடுத்து கீழே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஆன்மா பார்த்து மிரள ஆரம்பிக்குது. இரண்டாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல என்னை விட்டுரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு, ஆனா கண்டிப்பா இவனை வந்து கொலை பண்ணாம விட மாட்டேன், இவளையே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா ரொம்பவுமே வந்து ரத்தக்கா வாங்கறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அந்த பூசாரி என்ன கேட்கிறாருன்னா, நீ யாருன்னு கேட்கிறாரு. நான் சொல்ல மாட்டேன். அந்த ஆன்மா புடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருந்தா அந்த பூசாரி, நீ கேட்கற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையை சுழட்டி ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடி அடிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு அதோட பேர் சொல்லிடுது, என் பேர் கார்த்திக் அப்படின்னு. உன் பேர் கார்த்திக்னு சொல்றையே, நீ எதுக்கு பத்மாவோட உடம்புல வந்திருக்க, நீ எதுக்கு இந்த பொண்ணோட உடம்புல வந்திருக்க அப்படின்னு அந்த பூசாரி கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இவ வந்து என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்குது அந்த ஆன்மா. எல்லாத்துக்கும் புரியிற வகையில தெளிவா சொல்லுன்னு அந்த பூசாரி மறுபடியும் அந்த சாட்டையை சொல்லணுன்னே அந்த ஆன்மா நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா பத்மாவும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட உயிரே நீதான், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஒருவேளை என் குடும்பத்துல என்னைய மீறி இதை கல்யாணம் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா நானும் நீயும் இறந்து போயிடலாம், இல்லை அப்படின்னா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடலான்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட வாக்கு கொடுத்தா. ஆனா கொஞ்ச நாள் போக போக என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு பிரவீனோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்கிட்ட இருந்த பணம், சொத்து, ஆஸ்தி இதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சா. இதுதான் எங்களோட முதல் பிரிவு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா என்னையும் உன்னால அதை சந்தோஷமா வச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணமும் இல்லை, நீ வந்து அதை சம்பாதிக்கிறதுக்கும் பல வருஷம் ஆகும், அதனால நான் பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். இதை வந்து நான் எத்தனையோ தடவை வந்து அவன் நேரில் புரிய வைக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து வேலைக்கு போறேன், நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு உனக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன்னுலாம் சொன்னேன். ஆனா இதெல்லாம் கேட்காம அவ பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவங்க 2 வீட்லயுமே கலந்து முடிவு பண்ணி கல்யாணமும் முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம நான் சூசைட் பண்ணி இறந்துட்டேன். ஆனா நான் சூசைட் பண்ணி இறந்துட்டேன்னு சொல்லி என்னோட இறப்பு கூட வராம அவரோட கல்யாணத்துக்குள்ள ரொம்ப ஜாலியா இருந்தா. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அப்புறம் எப்படி 5 வருஷம் வந்து உண்மையை என்னை லவ் பண்ணியிருப்பா. இனிமேல இவளும் யாரையும் ஏமாத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து இவளை பிரிச்ச இவனும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இவங்க 2 பேத்தையுமே கொலை பண்ண வந்தேன்னு அந்த ஆன்மா நடந்ததையெல்லாம் புட்டு வைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரவீனோட குடும்பத்துக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூசாரி என்ன கேட்கிறாருன்னா, சரி அவங்க 2 பேத்தையும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண, சரி பிரவீனோட அம்மாவை எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு கேட்டதுக்கு, எல்லா விஷயமுமே பிரவீனோட அம்மாவுக்கு தெரியும். பத்மா வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்தி எல்லாமே வந்து பத்மாவுக்கு தான் அப்படிங்கறதுனால பத்மாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இதற்கப்புறமா நாங்க லவ் பண்ண விஷயம் எல்லாம் பத்மாவோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த சொத்துக்காக இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா எங்களை வந்து பிரிச்சுக்காம இருந்திருக்கலாம், ஆனா அவங்க வேறனே தான் இப்படி பண்ணிட்டாங்க. நாங்க வந்து பிரிஞ்சதுக்கு பிரவீனோட அம்மாவும் ஒரு மூல காரணம், அதனாலதான் அவங்களே கொல்ல ட்ரை பண்ணேன்னு நடந்தது எல்லாம் புட்டு வைக்க ஆரம்பிக்குது கார்த்திகோட ஆன்மா. சரி ஆனது ஆயிடுச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டு, உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க வாழ்க்கையே இப்போதான் தொடங்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் அவங்க வாழ்க்கையை தொடங்கி இவங்க வந்து குடும்பமா சந்தோஷமா இருக்கட்டும்,
இவளோட உடம்பு விட்டு வெளியே போயிரு, தொல்லை பண்ணாதன்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அந்த ஆன்மா கேட்குற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமா எவ்வளோ பயமுறுத்தி மந்திரமெல்லாம் பண்ணி பத்மாவோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை பிரித்து எடுத்துடுறாங்க. அந்த ஆன்மாவும் இனியும் இவளை ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன், வந்து இவளை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்குது. இதுக்கப்புறமா பிரவீனும் அந்த சாமியார்கிட்ட நன்றி சொல்லிட்டு அவங்களோட குடும்பமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா பத்மா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா பத்மாவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணினது பெரிய தப்பு தான், இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், அவங்ககிட்ட கண்டிப்பாக உண்மையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்மாவும் பிரவீனும் நல்லபடியாக ஒரு ஒற்றுமையான ஒரு ஜோடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபரான வெங்கடேஷ். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. சொத்துக்காக வந்து பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, இல்லை மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, வீட்டோட மாப்பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு அவங்க கண்ணுக்கே தெரிஞ்சிருந்தாலும் அந்த சொத்து வந்து அவங்க கண்ணை மறைச்சிருது. மாப்பிள்ளை வீட்டில் வந்து நிறைய சொத்து வச்சுருக்கிறாங்க, பொண்ணு வீட்டில் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்க, சொத்து நிறைய இருக்குது, அந்த சொத்து எல்லாமே பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட மாப்பிள்ளை தலையில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதே மாதிரி பொண்ணு தலையில் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்றைக்கும் கூட நிறைய லவ்வர்ஸ் கூட பணம் இல்லாதனால பிரிஞ்சிடுறாங்க, ஃபேமிலியில் கூட பணம் இல்லாதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இன்னுமே போயிட்டு இருக்குது. அந்த பணம் சொத்து இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஜோடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக ரொம்ப பாசமாக இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கை பயணம் இனிதாக அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டோரியும் எடுத்துக்காட்டு. உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லைன்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மேலும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.